நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை. அன்பில் இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது பந்தலூர் தாலுகா பகுதியில் யானைகளினுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த காலங்களை விட இந்த தற்போது யானை கூட்டங்கள் அதிகமளவு இருக்கிறது என்றும் இதில் ஒற்றை யானை அந்த பகுதியிலே சுற்றி வருகிறது என்றும் அந்த ஒற்றை யானை மக்களுக்கு தினந்தோறும் தொல்லைகள். இது மக்கள் குடியிருக்கும் பகுதியாக சென்று அங்கே வீடுகளை உடைப்பதும் அரிசிகள் என்னும் விவசாய நிலங்கள் வாழை தோட்டங்கள் என்று பல பயிர்களை நாசம் செய்துவிட்டு விடுகின்ற வேளையிலே காட்டுப்பகுதிக்கு ஓடிவிடுவதும் பிறகு இரவு நேரத்தில் இந்த பகுதிக்கு வருவதும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது என்றும் இந்த வேடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் வனத்துறைக்கு இதனால் சிரமம் ஏற்பட்டு இந்த யானையை மயக்க ஊசி போட்டு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தாலும் அதற்காக மேலிடத்திலே இருந்து உத்தரவை இவர்கள் பெற வேண்டும். அந்த உத்தரவு இன்னும் வராத நிலையில் மக்கள் தொல்லையிலே இருந்து இந்த யானையை விரட்ட வேண்டும் என்பதற்காக குமுக்கி யானையை கொண்டு வந்து அதை விரட்டுவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இது கேரளா பகுதியிலே இருந்து வந்த காட்டு யானை என்று தெரிய வருகிறது. இந்த காட்டு யானையை கேரளா வனப்பகுதிக்கு விரட்டுவதற்கான முயற்சியைத்தான் இப்போது வனத்துறை செய்து வருகிறது என்றும் அதோடு மக்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை விடுவித்திருக்கிறார்கள். இந்த வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இதில் சிறிய பைகளோ துணிகளோ கொண்டு மிளகா பொடியையும் அதனிலே வேப்பெண்ணையும் கலந்து அதை கட்டி வீட்டின் முன்புறம் தொங்கவிட்டால் இந்த யானைகள் அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த வாசத்திற்கும் வராமல் சென்றுவிடும் என்று வனத்துறையினர் ஒரு ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் இதனால் அதை மக்கள் கடைபிடிப்பதற்காக இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த யானையை மயக்க ஊசி போட்டு பிடிப்பதற்கான உத்தரவு கிடைத்தால் அதை நிறைவேற்றுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று வனத்துறையினர் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆமாம் சார், அதுதான் நம்மளால ஓடவே முடியாது. இல்லை, காலையில் டாக்டர் போயிட்டு இங்கே தான் இருக்குன்னு சொன்னார். வேற காலையில் சார் போட்டிருக்கேன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே சார். இந்த பழைய விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா, யானை விஷயம்லாம், யானை விஷயம், ட்ரோன் விஷயம் எல்லாம் எல்லாம் போட்டு வைக்காது. பேக்ரவுண்ட் எடுத்துட்டியா? அதை தூக்கி வீட்டை பார்த்து
அது சவுண்ட் நேற்று அந்த ட்ரோனில் வந்து இந்த நேற்று வந்து யானை அது கீழே வந்து அந்த மேலே வந்துருக்குங்களா மெசேஜ் எங்கள் அப்பா சொல்லி தானே வரும் தங்கச்சியோட மெசேஜ் அப்புறம் வரலையா மெசேஜ் வந்திருக்கா ஆனால் அவர் என்ன படிச்சுருக்காங்கன்னா பேன் கார்டு வந்து அப்ரூவல் பண்ணலை இவ்வளோ பெரிய அமௌண்ட் 1 lakh போடுறதுக்கு பேன் கார்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க நெஞ்சு சொல்லிது பேன் கார்டு போடலை பேன் கார்டு வந்து கொடுக்கணும் சொல்லிட்டாங்க செயலு மேலே விட்டுறாதீங்க அப்படியே நில்லுங்க முன்னால போனது அப்புறம் அதில் அப்படி வாங்கணும் அம்மா சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்க நான் போய் Hey. இது போன்ற நடவடிக்கையை வனத்துறை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே இருந்து கருத்துக்களும் அவர்கள் சொல்வதும் சமூக நல ஆர்வலர்களும் சொல்லுகிறார்கள், வனத்துறை காலகாலமாக யானைகளை காட்டுக்குள் விரட்டுகிறோம், அதை பிடித்து சென்று அடர்ந்த வனக்காட்டிலே விடுகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர
அது ஒவ்வொரு காலமும் செயலுக்கு வருவதில்லை. காலகாலமாக மக்களுக்கு யானைகளின் தொல்லை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலே விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை, மக்கள் குடியிருக்க முடியாத நிலை, இது என்று மாறுமோ என்று கேள்விதனை தொடுத்திருக்கிறார்கள் என்றும் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியிலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு சில பகுதிகளிலே நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லை என்ற தகவலும் வந்திருக்கிறது. உங்களது பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள், பண்போடு கேளுங்கள், பாசத்தோடு கேளுங்கள். எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும். உள்ளூர் செய்திகளும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கட்டணத்தை கட்டித்தான் கேபிள் டிவியை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான சேனலை பார்க்கின்ற உங்களுக்கு உரிமை உண்டு என்ற அந்த பாணியில் கேட்டு நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்